இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துல ஒரு தொழில் இங்க வேறத்துக்கு வழியே இல்லை. இந்த மாவட்டத்துல என்ன அது பட்டாசு தயாரிக்கிறாங்க, அது மெயினா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 14-15 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. சரி, அதுல அடிக்கடி பிரச்சனை ஆகி இறந்து போறாங்க. நான் சென்னையில இருந்தாலும் அதுக்கெல்லாம் நான் அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பேன், என்ன அது இதை பார்த்தீங்களா என்னன்னு. அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, அதுக்குன்னு தனியா நிர்வாகம் போட்டிருக்கோம். இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையும் பட்டாசு தயாரிக்கிறது இல்லை, குறிப்பிட்ட இந்த மாவட்டத்துல தான் அந்த அதிகாரிகளுடைய கண்காணிப்புல இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்காணிப்புல இருந்தா எப்படி அந்த ஜனங்க சாவுது? அப்போ உங்களோட ஆபீசரே அங்க போகலன்னு அர்த்தம். அதுல முக்கால்வாசி தனியார் வச்சிருக்காங்க. சரி, அந்த தனியாருக்கு நம்ம என்னென்ன கண்டிஷன் இருக்கும், ஏன்னா இந்த மக்களுக்கு பாதுகாப்புக்காக தான் அரசாங்கம் செய்யறது. அதை செஞ்சிருக்காங்களா என்னன்னு போய் பார்க்கணும். அது செய்ய ஆரம்பிக்கிறாங்க, எந்தெந்த மாதத்துல அதிக வேலை நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் அங்க போய் பார்த்து செய்யறத விட வேற வேலை என்ன இருக்கு உங்களுக்கு? அரசாங்கம் அதை கவனிக்க தவிர வேற என்ன வேலை? எவ்வளவு உயிர் போகுது எனக்கு தெரிஞ்சு. நான் இப்ப அறிக்கை விட்ட வரைக்குமே கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் 200 பேருக்கு மேல சேர்த்திருக்காங்க. அதுங்க வயிற்று பொழப்புக்காக அங்க போய் வேலை செய்ய போகுது. அது முழுசா அது வீட்டுக்கு திரும்பி வர முடியாம பண்றீங்கன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, திராவிட மாடல் ஆட்சி, எங்களை மாதிரி ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு திருப்பி இந்த மக்களை பார்த்து ஓட்டு கேட்க வர்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு நெஞ்செழுத்தம் எவ்வளவு இருக்கும்? இப்ப இதுக்குதான் நான் சொல்றது, இத நம்ம மாத்தணும். நான் அம்மா மாதிரி ஒருத்தங்க நிச்சயம் பண்ணாதான் உண்மையா நடக்கும். சரி, இங்க இருந்து 7 முறை நீங்க நம்ம ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கோம். நீ திருப்பி திருப்பி 7 முறை நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க. சரி, வெளிநாட்டுக்கு போனீங்களா, நீங்க நிறுவனங்களை கொண்டு வந்தீங்களாங்க? கொண்டு ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாவட்டம் வரையா எனக்கு சொல்லுங்க, இங்க இந்த நிறுவனத்தை கொண்டு வந்த, இங்க வருது, இங்க உள்ள இந்த பக்கத்துல வாழ்ற பிள்ளைகளுக்கு இத்தனை பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்ன வரைக்கும் சொல்ல முடியல அவங்களால. ஏன்னா நிறுவனங்கள் எதுவுமே வரல.